ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தெய்வ குத்தம் நீங்க ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு விலக இந்த திரியில் தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த திரியில நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் எந்த மாதிரியான தெய்வ குத்தங்களோ குறைகளோ இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அந்த தெய்வ குறை தெய்வ குத்தம் இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது. காசு பணம் கொட்டி கிடந்தாலும் அந்த தெய்வம் நம்மை விட்டு தூர போவது போல நம்மளுக்கு ஒரு உணர்வு தோன்றும். அந்த தெய்வத்தின் பாதுகாப்பு, அந்த அன்பு அரவணைப்பு நம்மளிடம் இல்லை அப்படின்ற மாதிரி தோன்றிக் கொண்டே இருக்கும். நிம்மதியே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் அந்த அடுத்தவர்களால் ஏவப்படுகின்ற ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமோ நிம்மதியோ கண்டிப்பாக இருக்காது. அந்த எல்லா விஷயங்களும் நம்மை விட்டு நீங்குவதற்குத்தான் இன்னைக்கு நம்ம ஒரு திரியில தீபம் ஏற்ற சொல்கிறோம். இந்த திரியில நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது இந்த மாதிரியான அந்த நெகட்டிவிட்டி தீவினைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். காத்து கருப்பு அப்படின்ற அந்த தீய சக்திகளின் தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் அந்த தொல்லைகள் நடமாட்டங்கள் இருந்தாலும் அதுவும் காணாமல் போய்விடும். அந்த தெய்வத்திடம் ஏதாவது குற்றம் குறைகள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் அதையும் நீக்கி அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்தும். இந்த திரியை போட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் தீபம் ஏற்றினாலே போதும். அது என்ன திரி எப்படி ஏற்றுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த வீட்டில் தெய்வத்தின் அனுக்கிரகமோ தெய்வத்தின் துணையோ இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக நிம்மதியாக யாருமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வழியில் தினந்தோறும் ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். எல்லாருமே நம்ம ஏமாற்றுவாங்க. அவங்க எல்லாராலையும் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் நமக்கு இல்லாதனால தான். அதே போல தான் நம்ம வீட்டில் அந்த தீய சக்திகளின் தொல்லைகள் தொந்தரவுகள் நடமாட்டங்கள் இருப்பது. சிலர் அவங்க நைட்டு தூங்கவே முடியாது. ஏதோ ஒரு உருவம் நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் நம்மை போட்டு அமுக்குவது மாதிரியும் அந்த ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது. மனதில் பயத்தோடும் பதட்டத்தோடுமே அந்த இரவை கழிப்பாங்க அவங்க. அதுக்கெல்லாம் அந்த தீய சக்திகளின் நடமாட்டம் காரணமாக இருக்கலாம். அதே போல் அடுத்தவர்கள் நம்ம வாழ பொறுக்காதவர்கள் நம்மை வாழ்க்கையில் கீழ் மட்டத்திற்கு இறக்குவதற்காக அவங்க பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக தேர்ந்தெடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் ஒருவரது வீட்டில் நுழைஞ்சிச்சு அடுத்தவங்களால அப்படின்னா அது அந்த வீட்டின் நிம்மதியைத்தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். மனதை பாதிக்கும். இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்படும். இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம இந்த திரியால் தீபம் ஏற்றினாலே போதும். அது என்ன திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி. இந்த வாழைத்தண்டு திரியை நீங்கள் ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் உங்கள் வீட்டில் தினந்தோறும் காலை அல்லது மாலை நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க. தினமும் இந்த வாழைத்தண்டு தீபம் உங்கள் வீட்டில் எரியும் பொழுது நம்ம சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுக்கும். முக்கியமாக அந்த கடவுளை சாந்தப்படுத்தி தெய்வ குற்றங்களோ குறைகளோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களை மன்னித்து உங்களிடம் அந்த மீண்டும் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும். உங்களிடம் திரும்பி வரும். கண்டிப்பாக தெய்வ குற்றங்கள் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மண்டலம் மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. நிச்சயம் அந்த தெய்வ குற்றம் குறை அகலும். அடுத்ததாக நம்ம அந்த ஏவல் பில்லி சூனியம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஏதாவது தீய சக்தி அந்த பேய் பிசாசு அமானுஷ்யம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வீட்டில் அந்த நடமாட்டம்லாம் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க அதனால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி உங்கள் தெய்வத்திடம் தினந்தோறும் மன்றாடி மனதார மனம் உருகி இந்த வாழைத்தண்டு திரியை ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்கள் எதிரிகளால் ஏவப்பட்ட எப்பேற்பட்ட அந்த செய்வினை கோளாறும் அகலும். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் நீங்கும். அதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இந்த விளக்கு எரிய எரிய உங்கள் வீட்டில் மாற்றம் தெரிவதை அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் இருப்பதை தெய்வம் உங்களோடு துணை நிற்பதை நீங்களே உணர்வீங்க. கண்டிப்பாக 48 நாள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க. ஏற்ற முடியாத அன்னைக்கு வேறு யாரையாவது நம்ம ஏற்ற சொல்லலாம். வாழைத்தண்டு திரி இப்போல்லாம் நிறைய ஸ்டோரில் கிடைக்கிது. வாங்கி நிறைய வச்சுக்குங்க. நீங்களே கூட வாழைத்தண்டு வாங்கி நம்ம வீட்டில் அதை தயார் பண்ணி மஞ்சள் நீரில் கழுவி காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்வது இன்னுமே சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்.
இந்த வாழைத்தண்டு திரியை தொடர்ந்து நீங்கள் ஏற்றும் பொழுது செல்வ செழிப்போடு கண்டிப்பாக வாழலாம். இதை பல்வேறு பலன்களை உங்களுக்கு கொட்டி கொடுக்கும். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.